வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க பீட்ரூட் ஜூஸ். பலரும் இத இயற்கை ரத்தம் என்று கூட அழைக்கிறார்கள். காரணம், ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் பயன்படுது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது நல்லதா? அளவுக்கு அதிகமா குடிச்சா என்ன ஆகும்? யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? யாரெல்லாம் இதை எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் உடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, சரியான முறையில் குடித்தா அது எப்படி நம்ம உடலுக்கு நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறதையும், யார் இதை குடிக்கக்கூடாது, குடித்தா என்னென்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இறுதியில் பலருக்கும் தெரியாத சில முக்கிய தகவலையும் நான் உங்கள் கூட பகிர போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பீட்ரூட் என்பது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேர்க்கிழங்கு, பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்னா விட்டமின் சி, போலேட், இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், நைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இந்த சத்துக்கள் தான் உடலில் பல்வேறு செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் உதவுது. பீட்ரூட்டில் இயற்கையாகவே நைட்ரேட் அதிகமாகவே இருக்குது. இது உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த நாளங்களை விரிவடைய செய்யுது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகும், இதயத்தோடைய வேலை பளு குறையும், உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு உதவும். அதாவது ஹை பிபி இருக்குல்ல, அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. இரண்டாவது நன்மை, உடலுக்கு உடனடியாக ஒரு சக்தியை தர்றதுக்கு பீட்ரூட் பயன்படுது. பல விளையாட்டு வீரர்கள் போட்டிக்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸ் தான் குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த பவர், அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸ். அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் ஒர்க் அவுட் பண்ணிக்க முன்னாடி இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஒரு ஜூஸை எடுத்துக்குவாங்க. ஏன்னா தசைகளுக்கு ஆக்சிஜனுடைய விநியோகம் இதை குடிக்கிறதுனால அதிகரிக்கும், உடலுக்கு நல்ல ஒரு சக்தி மேம்படும், உடல் சோர்வு குறையும். இது இயற்கையான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போல உங்கள் உடலுக்கு இது செயல்படும். அதனால தான் இதை முக்கியமாக விளையாட்டு வீரர்கள் இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்து 3வது நன்மை, இரத்த சோகையை வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவுது. பீட்ரூட்ல இரும்பு சத்து மற்றும் போலேட் இருக்குது. இது புதிய சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது, ஹீமோகுளோபின் அளவை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது, இதனால உடல் சோர்வு குறையிறதுக்கு பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவுது. இதனால நினைவாற்றல் மேம்படும், கவன சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக வயது சார்ந்தவங்க இருப்பாங்களா, வயசானவங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூளை சார்ந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. வயது ஆக ஆக சிலருக்கெல்லாம் ஞாபக மறதி அதிகமாகவே ஆயிரும். ஸோ வச்ச பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது, பேச வந்த வார்த்தைகளை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் தினமும் பீட்ரூட் ஜூஸை அளவாக எடுத்துக்கிறலாம். அடுத்து 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவுது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே ஜங்க் ஃபுட், உணவு பழக்கம் அண்டு வாழ்க்கை பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. இதனால் இதயம் சார்ந்த நோய் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. அடுத்த 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்க பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் தன்மை கிடைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் பயன்படுது. அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த வலுவாக்குறதுக்கும் பயன்படுது.
ஏழாவது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. பீட்ரூட்ல பெப்டைன் இருக்குது. இது கல்லீரோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால நச்சு பொருட்கள் வெளியேறதுக்கு உதவுது. கல்லீரலை சுத்தி இருக்கக்கூடிய நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள் இது சேர்றத குறைக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. கல்லீரலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் பயன்படுது. அதாவது கல்லீரலை டீடாக்ஸ் பண்றதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. அடுத்து எட்டாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. பீட்ரூட்ல நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. இதனால மலச்சிக்கல் குறையும். உடல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும். செரிமானத்தை சீராக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாக்குறதுக்கு பீட்ரூட் ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு குடித்தாலே உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிரும். அடுத்து ஒன்பதாவது நன்மை, தோல் அழகா மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. தினசரி நீங்க சரியான அளவில் குடிச்சா தோல் நல்லாவே பளபளப்பாகும். ஸ்கின்னு நல்லா ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். வயதான தோற்றம் தாமதப்படுத்தப்படும். ஸோ முதுமையை தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. வயதானவர்கள் இதை எடுக்க எடுக்க முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்கள்லாம் தாமதப்படுத்தப்படும். நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். அடுத்து நன்மை, பத்தாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. பீட்ரூட் ஜூஸில் கலோரி ரொம்பவே குறைவு, நார்ச்சத்து அதிகம். இதனால பசி கட்டுப்படப்படும். வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது குறைக்கப்படும். அந்த பசி உணர்வு குறைய குறைய நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இதனால உடல் எடை குறையும். நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. இப்போ பார்க்கக்கூடிய பகுதி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம பீட்ரூட் ஜூஸோடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் ஜூஸோடைய பக்க விளைவுகள். இதை பற்றி பலரும் அறியாத ஒரு உண்மையாகவே இது இருக்குது. ஸோ இது என்னென்ன ஆபத்துகளை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பக்க விளைவில் முதலாவதாக பார்க்கக்கூடியது, சிறுநீர் சிவப்பாக மாறலாம். பீட்ரூட் குடித்த பிறகு சிறுநீரும் மலமும் சிவப்பாக வரும், இல்லைன்னா இளஞ்சிவப்பு நிறமாக மாறலாம். ஆனால் இது எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இரண்டாவது பக்க விளைவு என்னென்னா, சிறுநீரக கற்கள் அபாயம் ஏற்படலாம். பீட்ரூட்ல ஆக்சலேட் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் அபாயம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பீட்ரூட் ஜூஸை எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்துக்களை விளைவிக்கும். அடுத்து மூன்றாவது, இரத்த அழுத்தம் அதிகமாக குறைவாக இருந்துச்சுன்னா, அதாவது லோ பிபி சொல்கிறோம்ல, ரத்த அழுத்தம் ரொம்பவே குறைவாக இருந்தவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை தினமும் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே குறைவாகிரும். இதனால் தலை சுற்றுதல், மயக்கம், பலவீனம், உடல் பலவீனம் எல்லாமே ஏற்படலாம். ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நான்காவது பக்க விளைவு என்னென்னா, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க சிலருக்கு வயிறு உபசம், வாய்வு, வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். அடுத்து ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள் தாங்க. சர்க்கரை நோயாளிகள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதிக அளவில் சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா இதை தவிர்க்கிறது நல்லது. அது பீட்ரூட்ல இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. அதனால் அவங்க ரொம்பவே அளவு கம்மியாக மட்டும்தான் எடுத்துக்கிறணும். இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு சர்க்கரை கம்மியாக தான் இருக்கும், நார்மலாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை எடுக்கக்கூடாதுன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, லோ பிபி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, சிறுநீரக நோயாளிகள் இதை எடுக்கக்கூடாது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறது, சரியான முறையில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கிறேங்க, கேரட் ஒன்று எடுத்துக்கிறேங்க, அது கூடவே ஆப்பிள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, இஞ்சி சிறிதளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு
ஃபைனலாக வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்கலாம். இதில் சர்க்கரை எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே இயற்கையான சர்க்கரை வந்து இதில் இருக்குது, அதனால இனிப்பாக தான் இருக்கும். ஸோ வடிகட்டி நீங்கள் டைரெக்டாக குடிக்க மட்டும் செய்யலாம். இந்த ஜூஸை எப்போ குடிக்கணும், இதற்கான சிறந்த நேரம் என்னன்னா, காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு உடற்பயிற்சியை செய்யலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும்னா, பொதுவாக 150 முதல் 250 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது. அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டாம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அளவோடு நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமானது. பீட்ரூட் ஜூஸை பற்றி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்விகளை பார்த்துடலாம். தினமும் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தினமும் குடிக்கலாம், ஆனால் அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துட்டு 2 நாட்கள் இடைவெளி விட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. குழந்தைகளும் குடிக்கலாம், ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் குடிக்கணும். சிலர் வந்து கேட்குறாங்க, வெறும் வயிற்றில் குடிக்கலாமா? வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது, ஆனால் எல்லாரோடைய உடலுக்கும் அது ஒத்துக்கொள்ளாது. பெரும்பாலானவர்களுக்கு அது பாதுகாப்பானது, பெரும்பாலானவர்களுக்கு அது பிரச்சனையை உண்டாக்கும். முக்கியமா வயிறு சென்சிட்டிவ் தன்மை இருக்கிறவங்க உணவு சாப்பிட்ட பிறகு குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மிதமான அளவுல எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து சரியான அளவில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஆரோக்கியமானது. அதிகமாக எடுத்துக்கிட்டா ஆபத்துகளை கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு அண்ட் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.